உங்க வீட்ல யாருக்காச்சும் மூத்த குடிமக்களுக்கான அடையாள அட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை உங்ககிட்ட மூத்த குடிமக்களுக்கான அடையாள அட்டை இல்லை அப்படின்னா அந்த அட்டை நாம எதுக்கு வாங்கணும், அதனால என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும், அரசு கொடுக்கக்கூடிய முக்கியமான சலுகைகள் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூத்த குடிமக்களுக்கான அடையாள அட்டை அப்படின்னா என்ன அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்ட இந்திய குடிமக்களுக்கு மாநில அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதியோர்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை அவங்க கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்தது இந்த அட்டை நாம வாங்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதற்கு ரெண்டு தகுதி தாங்க உங்களுக்கு இருக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 வயசு ஆயிருக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த 2 தகுதி இருந்தாலே இந்த அட்டை நீங்க வாங்கலாம். அடுத்ததாக இந்த அட்டை மூலியமா நமக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது சலுகை என்ன அப்படின்னா, அதாவது உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த விதமான டாக்ஸும் கட்ட தேவையில்லைங்க. இரண்டாவது விஷயம், பயணத்துல சலுகை. அதாவது நீங்க அரசு பேருந்துகள்ல நீங்க பயணம் செய்றீங்க, அரசு பேருந்துகள்ல நீங்க பயணம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பேருந்து கட்டணத்துல சலுகை கொடுக்குறாங்க. அடுத்தது விமானத்துல நீங்க பயணம் செஞ்சாலும் உங்களுக்கு விமான கட்டணத்திலையும் உங்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க. மூன்றாவதா வங்கியில என்ன சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏதாச்சும் வங்கியில ஒரு சாதாரணமா ஒரு கணக்கு ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வாடிக்கையாளர்களை விட கூடுதலான வட்டி தான் கொடுக்குறாங்க. அஞ்சாவது சலுகை மருத்துவ செலவு. அதாவது மருத்துவ செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறோம், ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கான அந்த அடையாள அட்டையை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபீஸ்லேயும் சலுகை கிடைக்கும். இதுக்கு நாம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. சுலபமா நீங்க விண்ணப்பிக்கலாம். ஒன்றாவது வழி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆஃப்லைன்ல நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்க்கு போயிட்டு விண்ணப்பிக்க முடியும். இல்லை உங்களுக்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்க தெரியல அப்படின்னா ஆஃப்லைன் மோட்ல நீங்க விண்ணப்பிக்கலாம். நேராக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே மூத்த குடிமக்களுக்கான படிவத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டால் போதும். அடையாள அட்டைக்கான படிவத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கிட்டு நீங்கள் அங்கே ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். கார்டு வந்த உடனே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் குறிப்பிட்ட அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கேட்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் நம்ம அதில் ஃபில்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அதிலே சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். தென் அதுக்கப்புறமா இதற்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் போது இதற்கு என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவது உங்களுடைய வயசு சர்டிஃபிகேட் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும்.
அதனால அதுக்காக உங்களுடைய ஆதார் அட்டை அல்லது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க எடுத்துட்டு போங்க. ரெண்டாவது விஷயம் முகவரி சான்று. நீங்க எங்க வசிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது தேவைப்படும். இதுக்காக நீங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா அடையாள சான்றுன்னு ஒன்று இருக்குங்க. அதாவது உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு என்ன அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு நீங்க ஐடென்டிட்டி கார்டா கொடுக்கலாம். அடுத்ததாக புகைப்படம் கேட்பாங்க. ஸோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு போங்க. அண்ட் இதோடு சேர்த்து அனைத்து ஆவணங்களோட நகல்களையும் நீங்க கையில வச்சுக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தோடையும் ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஆவணங்களோட நகல்களும் நீங்க வச்சுக்கணும். ஒரு செட் அல்லது 2 செட் ஜெராக்ஸ் உங்க கையில வச்சுக்கணும். மூத்த குடிமக்கள் அடையாள அட்டை பெறுவதன் மூலமா பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சலுகைகளை நீங்க அனுபவிக்க முடியும். எனவே நீங்க இன்னும் விண்ணப்பிக்காம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே விண்ணப்பிச்சிருங்க. தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை எல்லாம் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பத்தி இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்கள யாருக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கும் கொஞ்சம் பகிருங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.